வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்டு. சூப்பரானு சொன்னாலே அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். அண்ட் தென் இதில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா சைன்அப் பண்ணும்போது உங்களோட பாஸ்வேர்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கன்னு அகைன் அண்ட் அகைன் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணி சைன்அப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் வேலை பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த வெப்சைட் நான் பார்க்க போகிறோம் இல்லையா, அதில் வந்துட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வித்ராவலும் எடுத்துக்க முடியும். அதே நான் வந்துட்டு இதுலேருந்து வித்ரா எடுத்துக்கான ப்ரூஃப் எல்லாம் காமிக்கிறேன். ஸோ அமௌண்ட்டு சின்னதான், பட் லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால நான் அதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நிறையவே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் என்னோடய பர்சனல் சஜஷன் இது தான். ஸோ ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க, ஒரு பிட்காயின் மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க இதில் வந்துட்டு இப்போ எப்படி நான் வந்துட்டு பேமெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்லாம் பார்த்தலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா ட்ரஸ்ட் வாலெட் அப்படின்ற இந்த ஒரு வேலெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சைன்அப் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு என்ன கேட்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், புதுசாக ஒரு வாலெட்டு க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும். அது சிம்பிள். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ உள்ளே வந்த உடனே உங்களோட ஃபோன் நம்பர் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் கேட்கும், இல்லை கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். இந்த மாதிரி இது கொடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் நியூ வாலெட், ஆட் எக்ஸிட்டிங் வாலெட் அப்படின்னு இருக்கும். கிரியேட் நியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சீக்ரெட் ஃபேஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்விஃப்ட் இந்த இது வந்துட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு சீக்ரெட் ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பேக்கப் வந்துட்டு கேட்குது. ஸோ பேக்கப் வந்துட்டு மேனுவலி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும். அந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. சரி, என்னென்னலாம் வந்துச்சோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரேஸ் வரும். ஓகேங்களா? அந்த ப்ரேஸை வந்துட்டு நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி வச்சுட்டு அதை வந்துட்டு லேட்டராக நீங்கள் சைன்அப் பண்ணும்போது, ஜாயின் பண்ணும்போது, லாகின் பண்ணும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரேஸை மட்டும் காப்பி பண்ணி நீங்கள் கரெக்டாக நெக்ஸ்ட் பேஜில் என்னென்ன அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாலெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0.07 வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்துட்டு கிளைம் பண்ணது லைட் காயின். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், எனக்கு வந்துட்டு இதுலேருந்து பேமெண்ட்டு நிறைய வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபரு, இன்கம் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உள்ளே வந்திருக்கு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு. 0.001 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு எல்டிசி லைட் காயின் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரூஃப் தான், நான் வந்துட்டு ரிசீவ் பண்ணது. ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 3:49க்கு எனக்கு இந்த லைட் காயின் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனோட வேல்யூ, நெட்வொர்க் ஃபீஸ் எல்லாமே போக பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 0.07 பார்த்திங்கன்னா ஒர்த்து. ஸோ இது என்னோடய அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிருக்கு. இது எப்படி ஏர்ன் பண்ணுறது, என்ன வெப்சைட் அது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா LTCminer.com அப்படின்ற ஒரு வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இல்லை LTCminer.com இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் சைன்அப் பண்ணுறது, சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் அந்த இமெயில் பாஸ்வேர்டு போட்டு கன்னியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வெரிஃபிகேஷன் கோட் இந்த மாதிரி எல்லாம் கேட்கும். மொபைல் நம்பருக்கு இந்தியா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு மிஸ்டேக் வரும், என்னென்னா இஷ்யூ வரும். ஓகேங்களா? இது வந்துட்டு முதல்லேருந்தே இருக்குது. இந்த பழைய வெப்சைட்டாக இருக்கும்போதுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ வந்துட்டு கன்னியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பக்கை இன்னும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணல. அதாவது சைன்அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எல்லா டீலையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணிட்டீங்க, அதாவது சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் ஒரு மொபைலில் ஒரு அக்கௌண்ட்டு தான், ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு சைன்இன் பண்ணிக்கிறேன். உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காமிச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளோ எல்டிசி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 8.29 எல்டிசி பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது இன்னும் மைன் ஆகிட்டு தான் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் மைனிங் தான், ஆட்டோமேட்டிக்காக மைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வித்ரா அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் கேட்கும். ஓகேங்களா? என்னோட எல்டிசி அட்ரஸ் இது தான். ஓகேங்களா? எல்டிசின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, இதை வந்துட்டு நான் ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து எல்டிசி அந்த ஆப்ஷனில் போயிட்டு ரிசீவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு
இந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்களா. ஆர்எல்ஸ் டெபாசிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே போட்டுக்கணும். இப்போ கன்னியூ கொடுத்தோம் அப்படின்னா 0.0001 ஓகேங்களா. இந்த எல்டிசி நமக்கு வித்ராவலுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நம்ம வித்ரா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் வித்ரா கொடுத்தோம் அப்படின்னா வித்ராவில் ஆகிடும். நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்றைக்கான வித்ராவில் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அதனால் எனக்கு வந்து 23 மணி நேரம் கழித்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வித்ராவல் தான். அண்ட் தென் இதில் அப்கிரேட் பண்ணால் வித்ராவல் எக்ஸ்ட்ரா எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டு வந்துட்டு பேன் ஆயிரும், இல்லை பார்த்திங்கன்னா வித்ராவலே வராது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சும்மா இதை வந்துட்டு ட்ரை பண்ண வேணாம். அண்ட் தென் ஃப்ரீயாக நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிறைய வித்ரா எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இதுலேருந்தும் காமிச்சேன். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது இந்த எல்டிசி மைனர் வெர்ஷன் 1 ஓகேங்களா. இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வித்ராவல்ஸ் ஒரு நாளைக்கு 1 தான். அதே இமெயில் பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டேன். என்னோடய ரெஃபரல் லிங்க் இது தான் ஓகேங்களா. அதே நான் அதுலேருந்து வித்ரா எடுத்ததுக்கான ப்ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நான் வந்துட்டு எப்போ இருந்து வித்ரா எடுக்கிறேன் அப்படின்னா 28/2/2024 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன் ஓகேங்களா. அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இதுலேருந்து இன்னுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பே அவுட் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஃப்ரீ மைனிங் தான். ஸோ யாரெல்லாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே லிங்க் இருக்குன்னு அதை கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் பார்த்திங்கன்னா உங்களால் இந்த வித்ராவில் எடுத்துக்க முடியும். ஸோ என்னோடய வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும், பைசா கணக்கில் தான் வரும் ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துவீங்க. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஒரு எல்டிசி இருக்கும்போது அது வந்துட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்துட்டு யோசிச்சு பார்ப்பீங்க, இதை அப்போவே சேர்த்து வச்சுக்கலாமோ அப்படின்னு. அதனால் ஃப்யூச்சருக்காகவே இன்றைக்கே சேர்த்து வைங்க. ஸோ உங்களுக்கு இல்லைனாலும் ஸோ உங்களோட ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் சேர்த்து வைங்க. அண்ட் தென் இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ ட்ரஸ்ட் வாலெட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது அப்படி எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் டைரெக்டாக சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இன்டெப்த்தாக சொல்ல கிடையாது, சும்மா அப்படியே லைட்டாக மேலாப்பில் சொல்லிவிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்டெப்த்தாக ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த யூடியூப்பில் தேடி பார்த்து கற்றுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, bye from Cyber1 and Cyber4. Tata bye bye. Take care.